ஹாய் செல்லக்குட்டீஸ், என்னடா கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம சக்கை பிரியாணி தான் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் சாப்பிட்ருக்கேன், நான் 2-3 டைமுக்கு மேலே சாப்பிட்ருக்கேன். பட் நம்மளாம் இன்றைக்கி தான் வந்து பண்ண போகிறோம். இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இந்த விலாகில் இருக்க போகுது. ஓகேவா, விலாகில் போயிடலாமா வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சக்கை பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இதை 2ஆக கட் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கோங்க. நம்ம பலாப்பழம் உரிப்போம்ல, அதே ப்ராசஸ் தான். நல்லா கையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்போ இந்த தோலெல்லாம் வந்து உரிச்சு எடுக்க போகிறோம். சைடில் சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னித்து கொள்ளவும். ஓகேவா, யாரெல்லாம் வந்துட்டு இந்த பிரியாணி செஞ்சுருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் தெரியல, பார்ப்போம். இது நல்லா இந்த தோலை வெட்டுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கையில் நல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு வெட்டிக்கோங்க. வெட்டி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது சிக்கனை எப்படி ஊற வைப்போமோ அந்த மாதிரி ஊற வைக்க போகிறோம். தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி பொடி, இது எல்லாத்தையுமே போட்டு தேவைன்ற அளவு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சிட போகிறோம். இதே மெத்தடில் சிக்கன் எப்போவுமே நான் பண்ணுவேன். அதனால் சரி இதை ஊற வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இதை அப்படியே ஊறட்டும். இப்போ வந்துட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க. ஸோ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஸ்மெல் வந்து அவ்வளோவா எங்கள் வீட்டில் பிடிக்காது. அதனால் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயிலையும் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லா ஸ்பைசஸையும் போட்டு ஒட்டுக்கா போட்டு வதக்க வேண்டியது தான். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இதுக்கு தேவைன்ற அளவு கொஞ்சமாக உப்பை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் அப்படியே சைடில் வந்துட்டு அரிசியை ஊற வச்சிட்டேன். நல்லா கழுவி அரிசியை ஊற வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன். குறைன்னு தான் அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்கலை, குறைன்னு அரைச்சிருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி பழத்தை போட்டுட்டு இது நல்லா வதங்கட்டும். இது கூடயே வந்துட்டு நம்ம மசாலாஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரியாணி பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள், இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சக்கையை வந்து உள்ளே போட்டுடலாம். எனக்கு வந்துட்டு இந்த சக்கை வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் என்ன ஏது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் வந்துட்டு ரொம்ப நேரம் வேக வச்சேன். பட் என்ன ஆச்சுன்னா கடைசியில் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு. நான் சாப்பிட்டது வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்தவங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இதில் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ சக்கையை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிரையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவைன்ற அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு தேவைன்ற அளவு உப்பை வந்து இப்போ போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட போகிறேன். அது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிடலாம். அரிசிக்கு வந்து ஜீரக சம்பாவுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ அதை மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஓகேவா, ஸோ இது நல்லா வெந்து வந்துருச்சு. நான் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் பக்கத்துலேயே வந்து அப்படியே சைட் பை சைடு மீனும் பொரிச்சிட்ருக்கேன். 2 வேலையுமே வந்து நடந்துகிட்ருக்கு.
யார் யாருக்கெல்லாம் பிரியாணியும் மீனும் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் மீன் வந்துட்டு நான் மோஸ்ட்லி தோசைக்கல்ல போட்டு எடுப்பேன். சரி இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு பார்க்கலான்னு சொல்லி போட்டேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. உப்பெல்லாம் பார்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து உள்ளே போட்டுற வேண்டியது தான். லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வரும். இது டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி. இதில் நம்ம தம்மு போட்டுற வேண்டியது தான். கரெக்டாக 15 நிமிஷம் வந்து வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம தம்மை உடச்சிடலாமா வாங்க. ஸோ சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் வந்து எனக்கு அப்போவுமே அந்த சக்கை வேகலை, லைட்டாக வேகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டீஸ். லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பாய்.